அம்மன் நஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் மாசி மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாசி மாதம் முழுவதுமே வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். மாசி மாதம் அப்படிங்கிறது புதிய கலைகளையும் கல்விகளையும் கற்க தொடங்குகிற மாதம். அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய மகன்தான். எனவே மாசி மாதத்திலையும் சரி, மற்ற அனைத்து மாதங்களிலும் எல்லா நாட்களிலும் நம்மால முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யறது விசேஷம். அது நமக்கு பல மடங்கு பலன்களை நமக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த மாசி மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுப்போம். மாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஆங்கில மாதத்துக்கு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது இருக்கு. சூரியன் கும்பராசியிலையும், செவ்வாய் மிதுனத்துல 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. புதன் கும்பராசியில 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு நீச்சத்தோட போறாரு. சுக்கிரன் மீனராசியிலையும், குரு ரிஷபத்திலையும், சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோட தான் இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. மாசி மாதம் 1ஆம் தேதியே சூரியன் பெயர்ச்சியாகிறாரு. சூரியன் சனி சேர்க்கை இந்த மாதம் முழுவதும் இருக்கு. ரிஷப ராசியில குருவும், மீன ராசியில சுக்கிரனும் இருக்கிறாங்க. அப்ப குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகமும் இந்த மாதம் முழுவதுமே இருக்கு. மாசி மாதம் 9ஆம் தேதி மிதுன ராசியில செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. மாசி மாதம் 14ஆம் தேதி மீன ராசியில புதன் நீச்சம் அடைகிறாரு. இப்படிப்பட்ட அமைப்புகளோட இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. வேகமும் விவேகமும் ஒரு சேர அமைந்த மீனராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த மாசி மாதம் அப்படி இருக்கு அப்படின்னா, உங்க ராசிநாதன் குரு சகாயஸ்தானத்துல பலம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. அது மட்டுமல்ல, தனாதிபதி செவ்வாயும் வக்ர நிவர்த்தியாக போறாரு. அதனால சென்ற மாதத்தை காட்டில இந்த மாதம் மீனராசிக்கு சிறப்பாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். செய்கின்ற தொழில்ல நீங்க எதிர்பார்த்ததை காட்டிலும் உங்களுக்கு கூடுதல் லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். நீண்ட நாளா இருந்துட்டு நோயிலிருந்து பிரச்சனை அப்படிங்கறது விலக போகுது. நினைச்ச காரியத்தை நினைச்ச நேரத்துல செய்து முடிக்க போறீங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு நண்பர்கள் உறுதுணையா இருக்க போறாங்க. இந்த மாசி மாதத்துல அதிகமா நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்க சந்திக்க போறீங்க. செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்படுத்துறது தான் மீனராசிக்கெல்லாம் நல்லது. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரலாம். பணியிடத்துலலாம் வேலைப்பளு அப்படிங்கிறது அதிகரிக்கும். நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்துல லாபத்தை அதிகரிக்கிறதுக்கு கடின உழைப்போடு போராட வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும். குடும்பத்திலையும் பணியிடத்திலையும் வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க. வார்த்தையில நிதானத்தை கடைபிடியுங்க. முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போங்க. அனைவரையும் அனுசரித்து போறது நல்லது. யாரிடத்திலையும் பகைமை பாராட்டாம இருக்குங்க. இந்த மாசி மாதத்துல இந்த மாதம் உடல் மற்றும் மன ரீதியான அழுத்தங்களை சந்திப்பீங்க. மீனராசிக்காரர்கள் எல்லாரும் உடல் ஆரோக்கியம், உறவுகளை பராமரிப்பது போன்ற விஷயத்திலலாம் அதிக அக்கறை அப்படிங்கிறத எடுத்துப்பீங்க. இந்த மாதம் முழுவதுமே கும்பராசியில சூரியன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு. உங்க ராசிக்கு விரையாதிபதியா இருக்கக்கூடியவரு சனி, 6க்கு அதிபதியா இருக்கக்கூடியவரு சூரியன். அப்ப 2 பேருமே இணைஞ்சிருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு நல்ல நேரம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப அரசு வழியில நீங்க எதிர்பார்த்திருந்த சலுகைகள், நல்ல செய்தி, எதற்காக முயற்சி எடுத்தீங்களோ அந்த முயற்சியில வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். அரசாங்க வேலைக்காக விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல அது கைகூடி வரும். உங்களுடைய கடமையில கண்ணும் கருத்துமா செயல்படுவீங்க. உத்தியோகத்துல திடீர் மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும். கடன் சுமை அப்படிங்கிறது பாதிக்கு மேலே குறைய போகுது. கவலை என்ற 3 எழுத்து உங்களுடைய அகராதியை விட்டு விலக போகக்கூடிய மாதம் இந்த மாசி மாதம். உத்தியோகத்திலிருந்து விடுபட்டு சுயத்தொழில் செய்யலாமா அப்படின்னு சிந்திப்பீங்க. உங்களுடைய சிந்தனைகள் அனைத்திலையுமே வெற்றி பெறக்கூடிய மாதம். செவ்வாயோட வக்ர நிவர்த்தி மாசி மாதம் 9ஆம் தேதி நிகழ இருக்குது. உங்க ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் செவ்வாய். தன பாக்கியாதிபதி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய நேரம். பொருளாதார
பொருளாதாரத்துல ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். குடும்பத்துல உள்ளவர்களோட குறைகளை தீர்க்கறதுக்கு முயற்சி செய்வீங்க. கடுமையா முயற்சி செய்தும் தட்டிக்கிட்டு போன விஷயங்கள் இந்த மாதத்துல நடக்கும். உங்களுடைய உத்தியோகத்துல உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீங்க. அப்ப பாராட்டு அப்படிங்கிறது கிடைக்கும். தொழில்ல பழைய பங்குதாரர்கள் விலகிக்கிட்டு புதிய பங்குதாரர்களை வந்து சேருவாங்க. பாக பிரிவினை இந்த மாதத்துல செய்துக்கிட்டீங்க அப்படின்னா சுமூகமாய் நடக்கும். அதே மாதிரி சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமையும் கிடைக்கும். இந்த மாசி மாதத்துல ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் குரு. அவருக்கு பகை கிரகமான சுக்கிரன் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்கறாரு. அப்ப 2 பேருக்கும் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது இருக்குது. குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் பெற்று செஞ்சரிக்கிறாங்க. இந்த குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது மீன ராசிக்கெல்லாம் நல்லதில்லை. ஒரு சில காலகட்டத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். கொடுக்கல் வாங்கல்ல ஏமாற்றப்படலாம். தொழில்ல பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். மற்றவர்களை நம்பி ஒப்படைச்ச பொறுப்புகளை இழப்புகளை நீங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். எந்த காரியமா இருந்தாலும் திட்டமிட்டு செய்ய முடியாது. உடன்பிறப்புகள்லாம் உங்களை விட்டு விலகாம பார்த்துக்குங்க. வழக்குகள் வந்து திசை திருப்பி போகும். புதிய வழக்குகளால மனம் சோர்வடையலாம். எவ்வளவுதான் நீங்க கவனத்தோடு செயல்பட்டாலும் எதிர்பார்த்தவைகள்ல ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்காது. இந்த மாசி மாதம் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதம் தான் மீனராசிக்கெல்லாம். மாசி மாதம் 14ஆம் தேதியே புதன் வந்து நீச்சம் பெற்று செஞ்சரிக்கிறாரு உங்க ராசியிலேயே. இப்ப 4ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் நீச்சம் பெறுவது உங்களுக்கு நல்லது. தாய் வழி ஆதரவு அப்படிங்கிறது உண்டு. குழந்தைகளுக்கெல்லாம் வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல வரன் வந்து கிடைக்கும். இடம் பூமி வாங்குவது இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது சற்று குறையும். மாமன் மைத்துனர் வழியில ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே மாறும். நீண்ட நாள் முயற்சிகளுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். உத்தியோகத்திலெல்லாம் மேலதிகாரிகள் வந்து உங்களுடைய குரலுக்கு செவி சாய்ப்பாங்க. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உயரும். மக்களிடத்துல உங்களுடைய கடமையை சரியா செய்தீங்க அப்படின்னா பாராட்டு அப்படிங்கிறது உண்டு. வியாபார தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் கலைஞர்களுக்கெல்லாம் நீண்ட நாள் எண்ணம் அப்படிங்கிறது நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். மாணவர்கள்லாம் படிப்புல ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். பூரட்டாதி 4ஆம் பாதத்துல இருக்கிறவங்க எல்லாம் எந்த ஒரு வேலையா இருந்தாலும் நிதானமா செயல்பட வேண்டிய மாதம். உங்க ராசிநாதன் 3ஆம் இடத்துல செஞ்சரிக்கிறதால வாழ்க்கையில ஏதேனும் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். குடும்பத்திலையும் குழப்பம் அப்படிங்கிறது வரும். குரு பகவானுடைய பார்வை 7, 9, 11ஆம் இடங்கள்ல கிடைக்கிறதால அனைத்தையும் சமாளிப்பீங்க. குடும்பத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனை அப்படிங்கிறது விலகும். வாழ்க்கை துணையோடு இணக்கம் அப்படிங்கிறது உண்டாகும். ஒரு சிலருக்கெல்லாம் சொந்த வீடு இடம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்கு. வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கெல்லாம் மறுமணம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல நடக்கும். அதற்குண்டான முயற்சி எடுத்தீங்கன்னா நல்ல செய்தி அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும். சுகஸ்தானத்துல செவ்வாய் செஞ்சரிக்கிறதால உடல்நிலையில எப்பொழுதும் கவனமா இருக்கணும். வீண் செலவு இந்த மாதத்துல வரலாம். வரவு செலவுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. பணியாளர்கள்லாம் தங்களுடைய வேலைகள்ல முழு ஈடுபாட்டோடு செயலாற்றணும். உழைக்கிறவங்க எல்லாம் கடன் வாங்கி செலவு செய்வதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாசி மாதம் நிதானமா செயல்பட வேண்டிய மாதம். உங்க நட்சத்திரநாதன் சனி பகவான் விரயஸ்தானத்துல செஞ்சரித்து சூரியனோடு இணைஞ்சு செஞ்சரிக்கிறதால இதுவரைக்கும் நீங்க அடைஞ்சிட்டு வந்த முன்னேற்றத்துல சிறு பின்னடைவு அப்படிங்கிறது ஏற்படலாம். பல வகையிலேயே செலவுகள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்திலும் ஏதேனும் ஒரு பிரச்சனை உருவாகி உங்களை சங்கடப்படுத்தலாம். பணிபுரி இடத்துல உடன் பணிபுரிபவர்களோடு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். வியாபாரிகளுக்கெல்லாம் எதிர்பார்த்திருந்த லாபம் இழுபறியாகும். குடும்பத்துல ஜென்ம ராசிக்குள்ள உச்சமா சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் வந்து உங்களுக்கு வரவை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. குரு பகவானுடைய பார்வை சங்கடத்துல இருந்து உங்களை பாதுகாக்கும். இது நாள் வரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனை போராட்டங்கள்ல இருந்து உங்களை விடுவிக்க போகுது. மாணவர்களுக்கெல்லாம் படிப்புல அக்கறை அப்படிங்கிறது அதிகரிக்கும். விவசாயிகள்லாம் விளைச்சல்ல அதிக கவனத்தை செலுத்துவீங்க. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும். ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் எச்சரிக்கையா செயல்படணும். புதன் பகவான் வந்து விரயஸ்தானத்துல செஞ்சரிக்கிறதோடு இந்த மாதம் முழுவதும் சனியும் சூரியனும் விரயஸ்தானத்துல செஞ்சரிக்கிறாங்க. அப்ப பல வழியிலேயே செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்திலும் பிரச்சனை வரும். அதுக்காக மருத்துவ செலவு அப்படிங்கிறத நீங்க எடுத்து வச்சுக்கணும். ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து சேரும் சேர்க்கை குடும்பத்திற்காகவும் செலவு செய்வீங்க. இந்த நேரத்துல வியாபாரிகள்லாம் புதிய முதலீட்டுல கவனமா இருக்கணும். பிறர் கூறும் ஆலோசனையை கேட்டும் பண ஆசையாலும் கையில் இருக்கக்கூடிய பணத்தை விளம்பரங்களை நம்பி முதலீடு செய்ய வேண்டாம். இழப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். குரு பகவானால திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வரன் கண்டிப்பா கிடைக்கும். உத்தியோகத்துல நெருக்கடி இருந்தாலும் பணப்புழக்கத்துக்கு குறைவு இருக்காது. குடும்பத்தினரோட தேவையை அறிஞ்சு பூர்த்தி செய்வீங்க. சுகஸ்தானத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறதால பிறர் அனுசரித்து போறதுதான் நல்லது. யாரையும் இந்த நேரத்துல பகைத்து கொள்ள வேண்டாம். உங்களுடைய வழக்கமான வேலைகள்ல மட்டும் கவனத்தை செலுத்துங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடும் முன் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க. ஜென்மராசிக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய ராகவ சுக்கிரன்
சம்பாதிக்கணும்னு உங்களுக்கு ஆசைகளை அதிகரிப்பாங்க, செலவு அதிகரிக்கும். ஒவ்வொன்றிலும் சற்று கவனத்தோடு செயல்படணும். இந்த மாதத்துல மீனராசிக்காரர்களா இந்த மாசி மாதத்துல எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய மாதமா இருக்கும்.